ஹலோ ஆல். வெல்கம் டு மை சேனல் பயணங்கள் பிளஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல எப்படி அன்ரிசர்வ் டிக்கெட் எடுப்பது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு யூடிஎஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. இதன் மூலமாக எப்படி அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறது, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம ஷார்ட்டா எல்லாத்தையும் தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சியில கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவது நம்முடைய மொபைல்ல Play Storeல போயிட்டு இந்த யூடிஎஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இதுதான் அந்த அன்ரிசர்வ்ட் டிக்கெட் போடுறதுக்கு மெயினான ஆப். இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அந்த யூடிஎஸ்னா, ரொம்ப கியூவ அவாய்ட் பண்றதுக்கு, இந்த டயத்த கம்மி பண்றதுக்கு, பிளஸ் நம்மோட கட்டண சேஞ்ச் இல்லன்னா, அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு, பிளஸ் தேவையில்லாத டென்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு இந்த யூடிஎஸ் ஆப் பயன்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யூடிஎஸ்ல புதுசா ரூல்ஸ் கூட கவர்ன்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம டிக்கெட்ட எங்க தான் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜியோ ஃபென்சிங் ஒரு லிமிட் இருந்துச்சு. 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள தான் நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியும். அந்த இது இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அதோட கூட இப்ப கவர்ன்மெண்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்கரேஜ் பண்றதுக்காக இந்த சில ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாளடைவுல ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிக ரூல்ஸ் வரலாம். ஸோ தே வில் என்கரேஜ் அது வந்து யூடிஎஸ் என்கரேஜ் பண்ணலாம். அதனால நீங்க இப்ப யூடிஎஸ் யூஸ் பண்ணல, நீங்க ட்ரெயின்ல ரெகுலரா போறீங்க அப்படின்னா, அந்த யூடிஎஸ் ஆப் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த யூடியூப் ஆப்ல பார்க்க போறோம். எப்படி ஜெனரல் டிக்கெட் எடுக்கிறது, சீசன் டிக்கெட் எடுக்கிறது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது. ஜெனரல் டிக்கெட்டுக்கு எப்படின்னா, இப்போ வந்து லோக்கல் ட்ரெயின் அப்படின்னா, நம்ம 1 ஹவருக்கு முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும். 1 ஹவருக்கு முன்னாடி மட்டும் தான் புக் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னா 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிளஸ் இந்த யூடிஎஸ் ஆப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜெனரல் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஓகேங்களா? அத நீங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ முதலாவது நம்ம டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து யூடிஎஸ் ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அத பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஸோ யூடிஎஸ் ஆப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க லாகின் ரெஜிஸ்டர் இருக்கும். இந்த ரெஜிஸ்டர்ங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெஜிஸ்டர்ங்கிற ஓப்பன் ஆயிடும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர், உங்க நேமு, உங்களோட பாஸ்வேர்டு, கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு, உங்க ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் குடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்ல இயர் குடுக்குறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால என்னன்னா, இந்த இந்த பட்டன இந்த இத பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த இத பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். நீங்க ஈஸியா ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட இயர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் குடுத்துட்டு, நீங்க வந்து ரெஜிஸ்டர்ன்னு குடுத்தீங்க இங்க இத அக்செப்ட்ன்னு குடுத்துக்கோங்க. இங்க ரெஜிஸ்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி வரும். உங்க மொபைல்ல ஓடிபி வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள போயிடும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னுன்னா, நீங்க உங்களுடைய ஓன் மொபைல்ல தான் இது வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொரு இப்ப சப்போஸ் நீங்க 2 மொபைல் வச்சிருக்கிறீங்க. ஒரு மொபைல் வீட்ல வச்சிருப்பீங்க அப்டின்னா பண்ண முடியாது. உங்களுடைய ஓன் மொபைல்ல தான் இந்த வந்து யூடியூஸ் ஆப்ல பண்ணிட்டு, நீங்க இத எப்படி கேரி பண்ணிட்டு இருக்க அதே மொபைல் தான் நீங்க பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம ஜெனரல் டிக்கெட்டிங் போலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரல் டிக்கெட்க்கு இந்த ஜர்னி டிக்கெட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இது கரெக்ட்டா நீங்க பேப்பர்லெஸ் தான் குடுக்கணும். ஓகேங்களா? புக் அண்ட் டிராவல் பேப்பர்லெஸ். ஸோ இப்ப இது பேப்பர் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு கவுண்டர்ல போய் நீங்க பிரிண்ட் குடுக்கணும். சப்போஸ் அந்த பிரிண்டிங் ஆப்ஷனுக்கு தான் உங்களுக்கு மறுபடியும் டைம் ஆகும். ஸோ அதனால இத தான் நீங்க குடுங்க. குடுத்துட்டு இங்க வந்து நீங்க ஸ்டேஷன் செலக்ட் பண்ணுங்க. நார்மலா இந்தியன் ரயில்வே கோட் தான். ஸ்டேஷனோட கோடு குடுக்கணும். இத நீங்க செலக்ட் பண்ணா லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கோட குடுத்துக்கோங்க. இங்க ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்டிங் ஸ்டேஷன் குடுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ட்ரெயின் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கே லிஸ்ட் பண்ணி காட்டும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு புதுசா ஸ்டேஷன் இருக்கு. என்னென்ன ட்ரெயின்னு உங்களுக்கு தெரியல அப்டின்னா, இதுவே வந்து நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க ஸ்டேஷன் பக்கத்துல நெக்ஸ்ட் இந்த ட்ரெயின் இருக்குது. இத லிஸ்ட் பண்ணி காட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் ஃபேர் குடுங்க. ஹெட் ஃபேர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து இப்ப நீங்க எத்தன பேருக்கு புக் பண்றீங்க அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ஒருத்தங்கன்னா 1 குடுங்க. இந்த மாரி சைல்டுக்கு குடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ட்ரெயின் டைப் இருக்குது. இங்க வந்து மெயில், எக்ஸ்பிரஸ் இல்ல சூப்பர் ஃபாஸ்ட், ஆர்டினரி ட்ரெயின். ஓகேங்களா? ஆர்டினரி ட்ரெயின்னா லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயினு. பேசஞ்சர் ஃபார் டைப் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மினிமம் டிக்கெட் ₹10 வரும். மேலுக்கு ₹30. சூப்பர் ஃபாஸ்ட்னா இதுக்கு ₹45 வரும். ஓகேங்களா? இத நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேமெண்ட் டைப் இங்க ஏர் வாலெட் இருக்குது. இதோட வாலெட். நீங்க இத ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க பேமெண்ட் கேட்வே குடுத்தீங்கன்னா, ஆ பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புதுசா இருந்ததுன்னா, 6 வாலெட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, 3% இப்ப சப்போஸ் நீங்க ₹100 நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கன்னா, ₹3 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபீச்சர் இருக்கு. ஓகேங்களா? அதே நீங்க வேணுனா பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? இப்ப சப்போஸ் நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி 3% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆர்வலட் யூஸ் பண்ணல. நார்மலா வந்து இப்ப பேமெண்ட் வந்து யுபிஐ வழியா, டெபிட் கார்டு வழியா, நெட் பேங்கிங் வழியா இது பண்ணிக்கலாம். நான் யுபிஐ வழியா பேமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு டிக்கெட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ, இதான் இந்த ரூல்ஸ். ஓகேங்களா? வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க பண்ணியிருக்கணும், இந்த டிராவல. இல்லன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எந்த ட்ரெயின் வருதோ, அதில நீங்க டிராவல் பண்ணிக்கணும். ரூல்ஸ் குடுக்குறாங்க. இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட்
இதுதான் ஜெனரல் டிக்கெட்டோட ப்ரொசீஜர். அ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் டிக்கெட் பார்த்துடலாம். சீசன் டிக்கெட் இப்ப சப்போஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க அ ஒரே இப்போ வந்து ஒரே ஸ்டேஷன்ல அ ஸ்டார்ட்டிங், எண்டிங் ஸ்டேஷன்ல நீங்க ரெகுலரா நீங்க வந்து டிராவல் பண்றீங்கன்னா, இத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஃபேர் ரொம்ப கம்மியா இருக்கும். இதே நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சீசன் டிக்கெட்டுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர பார்க்கணும், ஃபார்ம் எழுதி குடுக்கணும். ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா? ஆனா இப்ப ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு. நீங்க சீசன் டிக்கெட் இதுலயே எடுத்துக்கலாம். சீசன் டிக்கெட் எடுத்து நீங்க முதல்ல நான் சொன்னபடி இங்க பேப்பர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இஷ்யூ டிக்கெட் அ ரெனிவ் டிக்கெட் இத குடுத்துக்கோங்க. ஸோ சீசன் டிக்கெட்ல முக்கியமா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அ ஸோ சீசன் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லி, இயர்லி ஆப்ஷன் இருக்குது. ஆனா நீங்க ஒண்ணு பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்க மந்த்லி இந்த மாரி செலக்ட் பண்றீங்கன்னா, உங்களுடைய ஃபோன்ல ஃபேக்டரி ரீசெட் ஆயிடுச்சுன்னா, இந்த அப்ளிகேஷனோட டேட்டாலாம் போயிடும். ஓகேங்களா? உங்களால டிக்கெட்டுக்கு வந்து காமிக்க முடியாது. அதனால நீங்க கவனமா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபோன் ஃபேக்டரி ரீசெட் ஆனாலோ, உங்க ஃபோன் மிஸ் ஆனுச்சு, உங்க ஃபோன மாத்துனாலோ, இத நீங்க பயன்படுத்த முடியாது. அத நீங்க கவனமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க சீசன் டிக்கெட்டுக்கு இங்க வந்து இஷ்யூ டிக்கெட் குடுத்துக்கோங்க. ரெனியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய நீங்க மந்த்லி ஒன்ஸ் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு முடிய போகுது. ரெனியூ பண்ண ரெனியூ குடுத்து ரெனியூ பண்ணிக்கலாம். இப்ப இஷ்யூ டிக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க இஷ்யூ டிக்கெட் போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு நாளைலருந்து வேணுமா? இன்னைலருந்து வேணுமா? அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டுட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஷன், எண்டிங் ஸ்டேஷன் குடுத்துருக்கங்க. குடுத்துட்டு நீங்க வந்து இங்க ஒரு சிலது நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரெயின் டைப் என்னன்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். மெயிலா, சூப்பர் ஃபாஸ்ட்டா உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாரி டியூரேஷன் எது வேணும்னு பார்த்துக்கோங்க. பிளஸ் வந்து ஜெண்டர் குடுத்துக்கோங்க. நேம் குடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் குடுங்க. இது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒண்ணு கட்டாயம் குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுலருந்து நீங்க பே பண்ண போறீங்க. இப்ப அட்ரஸ் வந்து கேட்டுருக்காங்க. அட்ரஸும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டீட்டெயிலா குடுக்க தேவையில்ல. இந்த மாரி நான் சொன்ன மாரி ஷார்ட்டா நீங்க இந்த மாரி குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அ இப்போ ஃபேர் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, 185 தான். ரொம்ப கம்மி தான். மந்த்லி இப்போ ₹30 பார்த்தீங்கன்னா, 30 டேஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹900 வருது. ஓகேங்களா? ஸோ ₹900 ஒன் வே சொல்றேன். இது 2 வேஸ்னா பார்த்தீங்கன்னா, இது 1800 நாங்க வந்து மொத்தமே 185 தான். ஓகேங்களா? ஸோ இத நீங்க இத பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, இதுவுமே நம்ம ஈஸியா எடுக்கலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரல்ல நிக்கிற மாரி நம்ம நிக்கணும். ஸோ நம்ம யாராவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிக்கப் பண்ண வந்திருப்போம். அப்போ வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கும் எடுக்கிற மாரி டென்ஷன் இருக்கும். ஸோ அத கூட நீங்க இப்ப இதுலயே ஆன்லைன்ல யூடிஎஸ் மூலம் எடுத்துக்கலாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் இதே சேம் தான். இது குடுத்துக்கோங்க. புக் டிராவல் பேப்பர்லெஸ் குடுத்துக்கோங்க. எத்தன பேத்துக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டேஷன் குடுத்துக்கோங்க. ஸ்டேஷன் குடுத்துட்டு உங்களுடைய ஃபேர் வந்து ₹10 இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, வாலெட் மூலமா இல்லன்னா உங்கள டெபிட் கார்டு, யுபிஐ மூலமா நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா, அ கேன்சல் டிக்கெட் நீங்க புக் பண்ண டிக்கெட் கேன்சல் பண்ணிக்கலாம். புக்கிங் ஹிஸ்டரி என்னென்ன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அந்த ஹிஸ்டரிய பார்த்துக்கலாம். ஷோ டிக்கெட் இப்போ சப்போஸ் உங்களுக்கு டிடிஆர் கேட்கறாங்க அப்படின்னா, டிக்கெட் ஆஃபீசர்ஸ் கேட்கறாங்கன்னா, நீங்க ஷோ டிக்கெட் காமிச்சுட்டு இத எடுத்து இத செலக்ட் பண்ணிட்டு நீங்க காமிச்சீங்கன்னா, அவங்க ஓகே சொல்லிருவாங்க. அடுத்து வந்து ஏர் வாலெட் இது வந்து ரீசார்ஜ் வாலெட் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நான் சொன்ன மாரி இதுல 3% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். ஏர் வாலெட் யூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப கவர்ன்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்டின்னா பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் நீங்க இதுவரைக்கும் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்டிங்கிறத லிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இத நீங்க யூஸ் பண்ணுங்க. உண்மைக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இதுல பிளாட்ஃபார்ம் டிக்கெட், சீசன் டிக்கெட், ஜெனரல் டிக்கெட் இதுல ஏதாவது யூடிஎஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த வீடியோல கமெண்ட்ல நீங்க வந்து பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இத நீங்க ரொம்ப பயன்படுத்துங்க. இது உண்மைக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஃபியூச்சர்ல கட்டாயம் இந்த அப்ளிகேஷன் தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால நீங்க யூஸ் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.